நான் ஆல்ரெடி ஷாப் வச்சு சேல் பண்ணிகிட்ருக்கேன். நான் என்னோடய கடைக்கு எடுத்த அதே ஜிஎஸ்டி வச்சு நான் இகாம்லேயே சேல் பண்ணலாமா அப்படின்னு நிறைய பேர் கேட்டுட்ருக்கீங்க. உங்களுக்காக தான் இந்த வீடியோ. நீங்கள் உங்கள் ஷாப்புக்காக ஆல்ரெடி ஜிஎஸ்டி எடுத்து வச்சுருந்தீங்க அப்படின்னா தாராளமாக அதை யூஸ் பண்ணி நீங்கள் இகாம்லேயே சேல் பண்ண முடியும். ஆஃப்லைனுக்கு தனியாக ஆன்லைனுக்கு தனியாக நீங்கள் ஜிஎஸ்டி எடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் என்ன ஹெச்எஸ்என் கோட் கொடுத்து ஜிஎஸ்டி எடுத்தீங்க அப்படின்னு பார்க்கணும். நீங்கள் இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு ஸ்டேஷனரி ஷாப் வச்சுருந்தீங்கன்னா அதுக்கான ஹெச்எஸ்என் கோட் கொடுத்து ஜிஎஸ்டி எடுத்து வச்சுருப்பீங்க. இப்போ நான் வந்து அந்த ஜிஎஸ்டி வச்சு நான் ஃபேஷன் ஆக்சசரி சேல் பண்ணலாமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக பண்ணலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி ஃபேஷன் ஆக்சசரிக்கு என்ன ஹெச்எஸ்என் கோடோ அதை வந்து நீங்கள் உங்களோட ஜிஎஸ்டியில் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு ஜிஎஸ்டி நம்பரில் வந்து 5 கேட்டகரிஸ் வரைக்கும் நம்ம ஆட் பண்ணிக்க முடியும். ஸோ நீங்கள் ஸ்டேஷனரி ஷாப் வச்சுருக்கீங்க, இப்போ நான் ஃபேஷன் ஆக்சசரி செல் பண்ண போகிறேன் அப்படின்னா அதுக்கான ஹெச்எஸ்என் கூட நீங்கள் இதில் ஆட் பண்ணிவிட்டு தாராளமாக சேல் பண்ண முடியும். அடுத்து நிறைய பேருக்கு இருக்க டவுட் என்னென்னா, நான் கடை வந்து ஒரு லொக்கேஷனில் வச்சுருக்கேன், இன்னொரு இடத்துல வேர் ஹவுஸ் வச்சு அங்கே நான் பிக்கப் மாற்றிக்கலாமா, இகாம் மட்டும் அங்கே பிக்கப் கொடுத்து நான் அங்கேருந்து டெலிவர் பண்ணலாமா அப்படின்னு நிறைய பேர் கேட்குறீங்க. தாராளமாக பண்ணலாம். அவங்களோட கடை அட்ரஸ் வந்து மெயின் பிஸ்னஸ் பிளேஸாக கொடுத்துருப்பீங்க. இப்போ வேறு ஒரு இடத்துலேருந்து இங்கே பிக்கப் அட்ரஸ் மாற்றணும் அப்படின்னா அது அடிஷ்னல் பிளேஸ் ஆஃப் பிஸ்னஸ் அப்படின்னு உங்களோட ஜிஎஸ்டியில் நீங்கள் ஆட் பண்ண வேண்டியிருக்கும். அப்படி ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இது உங்களோட கடை அட்ரஸ் வந்து மெயின் பிஸ்னஸ் பிளேஸாக இருக்கும். நீங்கள் அடுத்து கொடுக்க போகிறது வந்து அடிஷ்னல் பிளேஸ் ஆஃப் பிஸ்னஸாக மாறிடும். அங்கேருந்து நீங்கள் வந்து ஈஸியாக பிக்கப் பண்ணிக்கலாம். அதுக்கு சில டாக்குமெண்ட்ஸ் ரெக்யர்மெண்ட் இருக்கும். அதை கொடுத்துட்டு நீங்கள் உங்களோட ஜிஎஸ்டி போர்ட்டல் ஆட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் நாளுக்கு அப்புறம் வெரிஃபை பண்ணிவிட்டு அடிஷ்னல் பிளேஸ் ஆஃப் பிஸ்னஸ் அதை ஆட் பண்ணிடுவாங்க. நீங்கள் அங்கேருந்து அவங்களோட பிக்கப் அட்ரஸ் அந்த அட்ரஸ்க்கு நீங்கள் மாற்றிக்க முடியும். நீங்களே இகாமர்ஸ் கற்றுக்கணும், இகாமர்ஸ் செல்லர் ஆகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காம பேஜை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி வீடியோஸ் நிறைய வந்துகிட்டே இருக்கும்.